கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கையில ஒரு குச்சி இருக்கு, தெரியுதா? இந்த குச்சி எதற்கு பயன்படும் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை பயம்புறுத்த, அடிக்க, அடிமைப்படுத்த. குச்சி எடுத்தா பயந்துருவாங்க பசங்கள்லாம். அப்போ இந்த குச்சி அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. நம்மளையும் பாவம், கண்ணீர், கடன், வியாதி அப்படின்னு அநேக காரியங்கள்ல நம்ம அடிமைப்பட்டிருக்கோங்க. யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு அடிமைப்பட்டு டெய்லியும் அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த குச்சி தாங்க எப்படி சுதந்திரம், பாத்தீங்களா? இதே போலதாங்க நம்ம நாடும் அநேக கஷ்டத்துல இருக்கும் பொழுது அநேக தேச தலைவர்கள் மூலியமா ஒரு சுதந்திரம் கிடைச்சது. அதே போலதாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடன் அடிமைப்பட்டு வைத்திருக்கிறதா, பாவம் அடிமைப்படுத்தி இருக்கிறதா, வியாதி அடிமைப்படுத்தி இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட வாங்க. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு சுதந்திரத்தை தருவார். அவர் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை தருவார். அவர் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை தருவார். நீங்க அவரை நம்புங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நீங்க பயப்படாதீங்க. அநேக தலைவர்கள் மூலமா தேசத்திற்கு ஒரு சுதந்திரம் தர முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுதந்திரத்தை, விடுதலையை தர முடியுங்க. அதனால ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் கண்டிப்பாய் வருகிற நாட்களில் உங்களுக்கு ஒரு விடுதலையும் சுதந்திரத்தையும் தருவார். ஆமென்.